இலல் இபிலி கைஃப குலிகத், ஒட்டகம் எவ்வாறு படைக்கப்பட்டிருக்கு என்பதை நீங்கள் பார்க்க வேண்டாமா அப்படின்னு நல்லா குர்ஆனில் கேட்குறான். அல்லாஹு தஆலா பலாயிரக்கணக்கான பல கோடிக்கணக்கான படைப்புகளை படைத்தாலும் இந்த ஒட்டகத்துக்கென்று சில அற்புத தன்மைகள் அல்லாஹு தஆலா கொடுத்துருக்கிறான். சாதாரண எங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட தூரம் இந்த வெயிலில் இறங்கி ஏறினாலே தண்ணீர் தாகம் வந்துடும். இப்போ இந்த ஒட்டகம் வாழக்கூடிய இந்த பகுதியே தண்ணீருக்கு சிரமமான பகுதி. அல்லாஹு தஆலா அந்த தண்ணீருடைய தேவையை அதுக்கு ஏற்றாற்போல் அல்லாஹு தஆலா அதனுடைய உடல் அமைப்பில் ஏற்படுத்தி கொடுத்துருக்கிறான். அது மிச்ச காலம் நீண்ட காலம் தண்ணீர் குடிக்காமல் என்ன செய்யும், அது உயிர் வாழக்கூடிய ஒரு பிராணி. ஒட்டகத்துக்கென்ற வியர்வை சுரப்பியும் இல்லை அப்படின்னு சொல்லப்படுவது. அதே மாதிரி இவ்வளவு வேகமாக ஓடக்கூடிய குதிரை கூட பாலைவன மண்ணில் என்ன செய்யாது, பயணிக்க முடியாது குதிரைக்கு. ஆனால் அல்லாஹு தஆலா இந்த ஒட்டகத்துக்கு அல்லாஹு தஆலா அந்த காலினுடைய வடிவமைப்பை கொடுத்திருக்கிறான். இந்த பாலைவன மண்ணில் நடந்து செல்வதற்கான இலகுவான கால் வடிவமைப்பு. அதே மாதிரி தூசுக்காற்று அதிகமாக அந்த பாலைவன மண்ணில் தூசுக்காற்று என்ன செய்யும், அதிகமாக வரும். காற்று வீசும்போது தூசுக்காற்று வரும். அப்போ அந்த தூசி காற்று கண்ணை பாதிக்காதவாறு கண்ணுக்கும் அதனுடைய இமைக்கும் மத்தியில் அல்லாஹு தஆலா ஒரு விதமான திரையை ஏற்படுத்தியிருக்கிறான். அதே போன்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட மதீனாவில் இருக்கும்போது ஒரு கூட்டத்தினர் வராங்க, ஒரு விதமான தொழுநோயோடு. அல்லாஹ்வின் தூதர் ஒட்டகத்தினுடைய பாலையும் ஒட்டகத்தினுடைய சிறுநீரையும் கொண்டு என்ன செஞ்சாங்க, அவங்களுக்கு அந்த நோய்க்கான நோய் நிவாரணம் கொடுத்தார்கள். அதிலிருந்து ஷிஃபா அவர்களுக்கு கிடைத்தது அப்படின்ற செய்தியை நாங்கள் பார்க்கலாம். இன்ஷா அல்லாஹ் அந்த இடத்துல ஒட்டகப்பாலும் இருக்குது. அப்போ அல்லாஹு தஆலா இடத்துக்கு ஏற்றாற்போல் படைப்புக்களை வடிவமைத்திருக்கிறான் என்றால் அல்லாஹ் எந்த அளவுக்கு சக்தி உடையவன், அல்லாஹினுடைய படைப்பாற்றல் என்பது எவ்வளவு மிக முக்கியமானது. அல் குர்ஆனில் இறை நிராகரிப்பாளர்களை பற்றி அல்லாஹு தஆலா பேசும்போது சொல்கிறான், உங்களால் முடியுமென்றால் ஒரு கொசுவையேனும் படைத்து காமிங்களே, ஒரு ஈயையேனும் படைத்து காமிங்களே நல்லா குர்ஆனில் கேட்குறான். யாராலும் அது முடியாது. படைப்பென்பது அது ஆற்றலுடையவன் அல்லாஹ் ஒருவனே. இன்ஷா அல்லாஹ் அந்த படைப்பு. அதே மாதிரி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒட்டகம் அமர்வதை போன்று நீங்கள் சுஜூது செய்யாதீர்கள் என்ற ஒரு சில ஓமைகளையும் உதாரணங்களையும் ஒட்டகத்தை வச்சு அல்லாஹ்வின் தூதர் உதாரணம் சொல்லியிருக்கிறாங்க. இன்ஷா அல்லாஹ் அப்போ நம்ம போயிட்டு அந்த பிராணியை பார்க்கலாம், அந்த இடத்துல பால் இருக்குது, அருந்தலாம். இன்ஷா அல்லாஹ் நம்ம எவ்வளோ வேகமாக அந்த இடத்துல இருந்து வரையிலுமோ அவ்வளோ வேகமாக இன்ஷா அல்லாஹ் வருவதற்கு பார்த்துக்கொள்வோம். அஸ்ஸலாமு அலைக்கும்.